பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு முதிர்ச்சியற்ற வளர்ச்சி. இப்பொழுது நாம் ராஜாக்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் யோவாஸ் என்று சொல்லக்கூடிய யூதா தேசத்தை ஆட்சி செய்த ராஜாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லா ராஜாக்களை காட்டிலும் மிக சிறிய வயதிலேயே ராஜாவாக ஆட்சி பொறுப்பை எடுத்தவர்தான் யோவாஸ். 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாய் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தன்னுடைய 7 வயதிலேயே அவர் பொறுப்பை எடுக்கிறார். அவரால் எப்படி இந்த ஒரு சின்ன வயதிலேயே இப்படி ஒரு ராஜத்துவ பொறுப்பை எடுக்க முடிந்தது? முதலாவதாக அது தேவனுடைய திட்டம். அதற்கு அடுத்ததாக 2ஆம் வசனத்தில், ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இந்த யோய்தா என்று சொல்லக்கூடிய ஆசாரியன் யோவாஸ் ராஜாவுக்கு பக்கபலமாக இருந்து தேவனிடத்தில் அவரை நடத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ராஜாவாக அவர் பொறுப்பெடுத்த அந்த நேரத்தில் ஆசாரியனாகிய யோய்தா ராஜாவுடைய கரத்தில் எதை கொடுக்கிறார் தெரியுமா? 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், சாட்சியின் ஆகமத்தை அவன் கையில் கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய கரத்தில் கொடுத்து அவரை ராஜாவாக அந்த இடத்துல அபிஷேகம் செய்கிறார்கள். அப்போ வயதில் சின்னதாக இருந்தாலும் வெறும் 7 வயது தான் கர்த்தருடைய வார்த்தை தன்னுடைய கரத்தில் இருந்ததுனால அந்த பெரிய ராஜத்துவ பொறுப்பை யோவாஸ் ராஜாவால் செய்ய முடிந்தது. இன்றைக்கும் கூட இந்த நூற்றாண்டில் கூட மிக சிறியவர்களாக இருந்தாலும் சரி, வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை ஒரு வழிகாட்டியாக வைத்து அதை வாசித்து தியானித்து கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது பெரிய பெரிய பொறுப்புகளையும் கூட கண்டிப்பாக என்ன செய்யலாம்? நிறைவேற்றலாம். இதைதான் யோவாஸ் ராஜாவுடைய வாழ்க்கை நமக்கு காண்பிக்கிறது. 4ஆம் வசனத்தில், அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். யோவாஸுக்கு முன்பதாக அத்தாலியாள் என்ன செய்தாள் என்றால், தேவனுடைய ஆலயத்தை அசுத்தப்படுத்தி மோசமாக்கி தேவையில்லாத அருவருப்பான காரியங்களெல்லாம் செய்து வைத்திருந்தாள். அதுதான் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஸோ அப்படியாக மிகுந்த அருவருப்புகளை கர்த்தருடைய தேவாலயத்தில் செய்து அதை தீட்டாக்கினபடியால் யோவாஸ் ராஜாவான உடனேயே கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து, கர்த்தருடைய சமூகத்தை குறித்து அவர் படிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையில் அவருக்குள்ளால் ஒரு விருப்பம் ஏற்படுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தை நான் என்ன செய்வேன்? புதுப்பிப்பேன் என்று சொல்லி நாம் தொடர்ந்து படிக்கும்போது அதற்கான ஆட்களை நியமித்து கர்த்தருடைய ஆலயத்தை அவர் புதுப்பிக்கிறார். அப்படி நம்ம 13ஆம் வசனம் வாசிக்கும்போது, அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். அத்தாலியாளுடைய நாட்களில் கர்த்தருடைய தேவாலயம் தீட்டுப்பட்டிருந்தது, பாழாய் போனது. ஆனால் யோவாசுடைய நாட்களில் தேவாலயத்தை முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினான். இது எதற்கு அடையாளம் என்று நாம் பார்க்கும்போது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏதாவது ஒரு காரணத்தினால சீர்குலைந்து இருக்கலாம். நம்முடைய உறவுகள் சீர்குலைந்து இருக்கலாம், குடும்பங்கள் சீர்குலைந்து இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஏவப்பட்டு கீழ்ப்படியும் போது முந்தின சீருக்கு ஏற்ற பிரகாரமாக என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். அதை தான் கர்த்தர் செய்கிறார். அவருடைய வார்த்தையில் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. அதை தொடர்ந்து அடுத்த வசனங்களில் நாம் பார்க்கும்போது, யோய்தா தன்னுடைய முதிர் வயதில் மரித்து போகிறார். யோய்தா மரித்த உடனே தேசத்தில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. யோவாஸ் ராஜாவுக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது. அதோடு கூட யோய்தா சொல்லக்கூடிய ஆசாரியனுடைய துணையும்
கூட இருந்தது. அதனால தேவனுடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றி வந்தார். இப்போ ஆசாரியன் மரித்து போன பிறகு இந்த தேசத்தில் உள்ள பிரபுக்கள் எல்லாம் அத்தாலியாலோடு சேர்ந்து அந்த கூட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யோவாசை பார்க்க வருகிறார்கள், பணிந்து கொள்ளுகிறார்கள். நாம் அதை 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் இதுகளெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அப்போ யோவாஸ் ராஜாவுடைய இருதயம் கர்த்தரை விட்டு அப்படியே பின்மாற்றத்திற்குள்ளாக போகிறது. அப்போ இந்த பிரபுக்கள், இந்த ஜனங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தீமை செய்யக்கூடிய நபர்கள் இந்த ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு பின்மாற்றத்திற்குள்ளாக கொண்டு போய் விடுகிறார்கள். 18ஆம் வசனத்தில், அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். பாருங்க, உடனேயே கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே வைராக்கியமாக இருந்த ராஜா இந்த நபர்கள் அவருடைய இருதயத்தை கர்த்தரிடத்திலிருந்து திருப்பின உடனே அப்படியே விக்கிரகங்களுக்கு முன்னால் போய் அவர் விழுந்து விடுகிறார். ஸோ உடனே ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார் ராஜாவோடு பேசுவதற்கு, இப்படி நீர் செய்கிற காரியம் சரியல்ல என்று. ஆனால் அவர் கேட்கல. ஆசாரியன் யோய்தாவுடைய குமாரன் சகரியா மேலே கர்த்தருடைய ஆவி இறங்குறதுனால் அவன் போய் சொல்லுகிறான், நீர் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டவுடனே ராஜா மிகவும் கோபமடைந்து 22ஆம் வசனத்தில், அப்படியே அவருடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். பாருங்க, உடனடியாக இந்த ராஜாவினுடைய இருதயம் கர்த்தரிடத்திலிருந்து திருப்பப்படுகிறது. மற்றவர்களோடு சேர்ந்து தவறான காரியங்களை, அருவருப்பான காரியங்களை ராஜா செய்ய ஆரம்பிக்கிறார். அதை தட்டி கேட்ட ஆசாரியன், அது யோய்தாவுடைய சொந்த மகனாகவே இருக்கிறான், ஆனாலும் கூட அதை பார்க்காமல் அவனை அந்த இடத்துல கொன்று போடுகிறார். அதை தொடர்ந்து நாம் படிக்கும்போது கர்த்தருடைய கோபம் ராஜா மேலே வருகிறது. சீரியா தேசத்தினுடைய சேனை சிறு கூட்டமாய் வர்றாங்க. இப்போ யூதா தேசத்திற்கு விரோதமாக அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அதுக்கு அடுத்த வசனங்களில் பார்க்குறோம், யோவாசை அவர்கள் கொன்று போடுகிறார்கள். இப்போ இந்த யோவாசுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது அவருடைய கரத்தில் கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆசாரியன் கூடவே இருக்கிறான். ஆசாரியன் மரித்து போன பின்பு இவரால் என்ன பண்ண முடியல, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய கருத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வேர், ஆவிக்குரிய வேர் ஆழமாக செல்லவில்லை. அதனால தான் மற்றவர்கள் வந்து இவரோட பேசின உடனே அவருடைய இருதயம் உடனேயே கர்த்தரை விட்டு அப்படியே பின்வாங்கி போய்விட்டது. இதை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு ஊமையின் மூலமாக விளக்குகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க சென்றான். அந்த விதையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒரு சில விதைகள் வழி அருகே விழுகிறது, இன்னும் ஒரு சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுகிறது, இன்னும் ஒரு சில விதைகள் முட்களின் நடுவே விழுகிறது. அப்போ இந்த கற்பாறையின் மேலே விழக்கூடிய அந்த விதைகள் உடனடியாக வளருகிறதை போல இருந்தாலும் அதில் வேர் ஆழமாக போகாதபடியால் அதால் என்ன பண்ண முடியல, வளர முடியவில்லை. அதை தொடர்ந்து நம்ம முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட அந்த விதைகள் கூட அப்படி வளருகிறது, ஆனாலும் கூட அந்த முட்கள் எல்லாம் அதை அப்படியே நசுக்கி போட்டு விடுகிறது. அப்போ இந்த கற்பாறை என்றால் என்ன, இந்த முட்கள் என்றால் என்ன? வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் வசனத்தின் நிமித்தம் அவர்களுக்கு துன்பங்கள் வருகிறது, உலகத்தின் கவலைகள் வருகிறது, உலகத்தின் ஆசை வருகிறது, இச்சைகள் வருகிறது. அந்த நேரத்தில் அவங்களால் என்ன பண்ண முடியல, வசனத்தில் நிலைத்து நிற்க முடியவில்லை. ஆரம்பம் ஒருவேளை நல்லா இருந்திருக்கலாம். யோவாஸ் ராஜா சின்ன வயதில் வேதத்தை வைத்து நன்றாக தீர்மானங்களை எடுத்தார். ஆனால் அவர் முதிர் வயது ஆகிக்கொண்டு இருக்கும்போது அவர் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம். சின்ன வயதில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்கலாம். சின்ன வயதில் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு கர்த்தர் நியமித்த தலைவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் நம்மை விட்டு போகும்போது
அல்லது நாம் இருக்கக்கூடிய சூழல் ஒரு ஆவிக்குரிய சூழல் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை மறக்க நேரிடலாம். ஆனால் அப்படிப்பட்ட நாட்களில் நாம் ஸ்திரமாக கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கரத்தில் இருக்கிற வேத புஸ்தகத்தை வாசிப்பதோடு மட்டும் நிறுத்திவிடக்கூடாது, தியானிப்பதோடு மாத்திரம் நிறுத்திவிடக்கூடாது. இந்த வசனம் நம்மை உருவாக்குவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் கிறிஸ்துவை போல மாறி எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நாம் கிறிஸ்துவுக்காக நாம் நிலைத்திருக்க முடியும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும்போது நாம் என்ன ஜெபிக்க வேண்டும், என்ன விருப்பப்பட வேண்டும் என்றால், தேவனே உடைய வார்த்தையின் மூலமாக என்னுடைய உள் நோக்கங்களை நீங்கள் மாற்றுங்க. நம்முடைய நோக்கங்கள் கர்த்தருடைய வேதத்திற்கு விரோதமாக இருந்தால் அந்த நோக்கங்களை மாற்றுங்க என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய சிந்தைகளை நாம் மாற்ற வேண்டும், அல்லது சிந்தைகள் மாற வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். நம்முடைய உணர்வுகள் முதிர்ச்சியற்ற ஒரு நிலையில் இருக்கும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையினால் நம்முடைய உணர்வுகள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தருடைய வேதத்திற்கு ஒத்தில்லாமல் காணப்பட்டால் நம்முடைய செயல்பாடுகளும் தேவனுடைய வார்த்தையின்படி மாற்றப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பலவிதமான மாற்றங்கள் உணர்வில், சிந்தையில், உள்நோக்கங்களில், செயல்பாடுகளில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது தான் நாம் இயேசுவில் கட்டப்பட்டவர்களாக, புயல் அடித்தாலும் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நம்ம கூட இருந்த ஆவிக்குரிய தலைவர்கள் நம்மை விட்டு கடந்து சென்றாலும் நாம் நிலைத்து நிற்போம் கர்த்தருக்குள்ளாக. நாம் இதை உணர்ந்தவர்களாக நாம் ஜெபிப்போம், ஆண்டவரிடத்துல கிருபை கேட்போம். நான் தனியாக நிற்கும்போது, ஆவிக்குரிய தலைவர்கள் என்னோட கூட இல்லாமல் இருக்கும்போது, நான் தனியாக வேறு எந்த உதவியும் கிடைக்காமல் இருக்கும்போது கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறேனா? நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. யோவாஸ் ராஜாவுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆரம்பம் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி வந்தாரப்பா. ஆனால் பின் நாட்களில் அந்த வார்த்தையில் நிலைத்திராமல் அவருடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகி போனதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் பின் நாட்களில் எங்களுடைய வயதில் நாங்கள் வளரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட நாங்கள் முதிர்ச்சியுள்ளவர்களாக காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியை நீங்கள் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய உள் நோக்கங்களில் முதிர்ச்சி, சிந்தைகளில் முதிர்ச்சி, உணர்வுகளில் முதிர்ச்சி, செயல்பாடுகளில் முதிர்ச்சி, எல்லாவற்றிலும் ஒரு முதிர்ச்சியை ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.